என் பேர் அஜிதா பானு. நான் சிவகங்கையிலேருந்து வர்றேன். நேஷ்னல் கேடட் கார்ப்ஸுன்ற டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து கம்யூனல் ரேங்க் வந்து 121, ஓவரால் ரேங்க் வந்து 12,130. நான் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் எடுத்திருக்கேன். எப்படின்னா ஃபேமிலியில் யாருமே கவர்மெண்ட் ஜாப் எடுத்ததே இல்லை, அதனால் சரி படித்து எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் வந்து 2020 வந்தேன் ஸ்டார்டிங். அப்போ வந்து கொரோனா டைம் ஆயிடுச்சு, அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழித்து எஸ்ஐ கிளியர் பண்ணேன். எஸ்ஐ படித்து அதில் ஹைட் இல்லாமல் ரிஜெக்ட் ஆனனால சரின்னு டிஎன்பிஎஸ்சி சைடு வந்து 1 இயர் படித்தேன், கிளியர் ஆயிடுச்சு. இல்லை முன்னாடிலாம் எழுதியிருக்கேன், ஆனால் படித்து எழுத மாட்டேன். இந்த தடவை படித்து எழுதினேன். தமிழ் வந்து வெறும் ஸ்கூல் புக்கு மட்டும்தான், எல்லாமே வெறும் ஸ்கூல் புக் தான் படித்தேன். தமிழ் வந்து ஓயாமல் படிக்கவே மாட்டேன். ஸ்டார்டிங்கில் படிப்பேன், அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் போடுறப்ப அப்பப்போ படிப்பேன். அடுத்து லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து ஜிஎஸ் தொடவே மாட்டேன், அப்போ மட்டும் தமிழ் எடுத்து படிப்பேன். மேக்ஸ் ரெகுலராக போடுறது அப்படியே, அதுக்குன்னு மெனக்கட்டுலாம் படிக்க மாட்டேன். மேக்ஸுக்கும் அப்படியே ரெகுலராக அது டெய்லி ரொட்டீனில் வந்துகிட்டே இருக்கும். ஜிஎஸ் ஆர்டர் வந்து ஹிஸ்ட்ரி தான் எப்போவுமே, ஏன்னா அது கதை மாதிரியே இப்படியே வந்துடும்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு. அடுத்து பாலிட்டி வந்து ரொம்ப பிடிச்சி படித்தது. அது வந்து படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, அதனால் அடுத்து பாலிட்டி, அடுத்து ஜாக்ரஃபி. சயின்ஸ் வந்து ரொம்ப ரேரு, சும்மா எப்போயாச்சும் புக்கில் அந்த அப்பப்போ திருப்பிக்கிறது தான், பேலன்ஸ் ஆகலாம், அப்படியே போயிடும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டோட்டலாக வந்து மாதத்துக்கு ஒரு தடவை படிப்பேன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி படிக்கிறது பிடிக்காது. மாதத்துக்கு டோட்டலாக எடுத்து வச்சு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிடுவேன். அப்படியே புரிஞ்சு தான். பாலிட்டிலாம் புரியாமல் படிக்க முடியாது, அது மனப்பாடம் பண்ணால் ரொம்ப கஷ்டமாயிடும். பாலிட்டி வந்து புரிஞ்சு படித்தனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஒரு நாளைக்குனா எனக்கு பையன் இருக்கனால கிடைக்கிற கேப்பில் படிக்கிறேன். இத்தனை மணி நேரம் தான் இப்போ படிக்கணும் அப்படின்னு கிடையாது, எப்பப்போ கேப் கிடைக்குதோ அப்பப்போ படிச்சுக்கணும். ஆமாம், மேரீடாகி ஒரு பையன் இருக்கான். ஆமாம், நைட்டு தூக்கத்தை விட்டுறது தான். நைட்டு தூங்குறதுக்கு 2 மணி 3 மணி ஆயிரும். திருப்பி காலையில் எழுந்திரிச்சிட்டு, நைட்டு லேட்டாக தூக்குறதுனால காலையிலே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு அப்படியே அதை மேனேஜ் பண்ணிக்குவேன். எப்போயாச்சும் ரேராக தான் எடுப்பேன், அடிக்கடி. ஏன்னா டைமே கிடைக்காது. இப்போ கிடைக்கிற நேரத்தில் படிக்கணும்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுக்க மாட்டேன். அப்பப்போ லைட்டாக ஹிண்ட்டு மாதிரி எழுதி வச்சுக்கிறது தான். இல்லை, செல்ஃபாக தான் படித்தேன். ஆமாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். அண்ணா, என்னோடய ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து படித்தாங்க. என் ஹஸ்பண்டே அறக்கட்டளை வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து கேங் ஆகி அப்படியே படிச்சுட்டு அப்படியே அதிலேயே டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்குவோம். நாங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் வெளியே போய் எழுதுவேன், ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் வந்து டெஸ்ட்டு போடாமல் ஓஎம்ஆர் ஷேட் பண்ணுறது கஷ்டமாயிடும், டைம் மேனேஜ் பண்ணணும். அதனால் அப்போ மட்டும் டெஸ்ட் பேட்ச் போட்டுப்பேன். இல்லை, சிலபஸ் மட்டும்தான். இந்த இப்போ ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா அந்த டாபிக் 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த புக்கில் இருக்கோ அதெல்லாம் எடுத்து படிக்கணும். ஃபுல் புக்கு படிக்கிறது வேஸ்ட்டு. ஆமாம், ரொம்ப ஒரு 10 to 15 கொஸ்டின் கிட்ட கேர்லெஸ் மிஸ்டேக்லேயே போயிடுச்சு. அதை மட்டும் இது பண்ணிட்டோம்னா நல்லா டிபார்ட்மெண்ட்டே கிடச்சி வந்துருக்கும். அது ஒன்றும் இல்லை, இந்த மோட்டிவேஷன்னு வெளியே போயிட்டு அது இதுன்னு நிறைய கேட்குறாங்க. ஃபேமிலியை தவிர நம்மளை மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு வேறு எதுவுமே பெஸ்ட்டாக இருக்காது. நம்ம ஃபேமிலிக்காக படிக்கிறோம், வீட்டை விட்டு வெளியே வந்தால் நம்ம சொசைட்டிக்காக படிக்கணும். இந்த 2 மட்டும் கோலாக வச்சுட்டு படிச்சுட்டே கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக வின் பண்ணிடும். ரொம்ப. என் பையனா அந்த கேப்பு கிடைக்கிறதே அவங்க பார்த்துக்கிட்டதுனால தான் இருக்கும். அதனால் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் சரி, என் அம்மா வீட்டு சைடும் சரி, 2 பேருமே ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா இருக்கு, ஒரு ஹாப்பியாக இருக்கும். இதுக்கு தானே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.